ஹைவேஸ்ல டிரைவ் பண்ணும்போது ஏகப்பட்ட பேர் நிறைய தப்பு பண்றீங்க. ஸோ அந்த தப்புலாம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கும் பஞ்சாயத்து, ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் பஞ்சாயத்து. ஸோ அதனால ஹைவேஸ்ல பண்ணவே கூடாத தப்பு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஹைவேஸ்ல 100, 110, 120 க்ரூஸ் பண்ணுவீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணாதீங்க. 80ல இருந்து 90க்குள்ள மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்க காரோட இன்ஜினுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மைலேஜும் நல்லா கிடைக்கும். உங்களோட ஸ்பீடு கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா உங்க கையிலேயே இருக்கும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா 100, 110 க்ரூஸ் பண்ணாம 80 to 90 பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்பதான் நீங்க ஹைவேஸ்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்க வண்டிக்கும் உங்களுக்கும் ஒரு 10 மீட்டர்ஸ் இடையில கேப் வச்சு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கணும். ரொம்ப க்ளோஸா போனீங்க அப்படின்னா அவங்க பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். உயிரிಗೆ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்து வந்துடும். ஸோ எப்பவுமே நீங்க ஹைவேஸ்ல டிரைவ் பண்றீங்க அப்படின்னா முன்னாடி போற காருக்கும் உங்க காருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் இடம் விட்டு போங்க. ஒண்ணுமே தப்பே கிடையாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா ரைட் லேண்ட்ல இருந்து லெஃப்ட் லேனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட்டர்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்ல வளையறதுக்கு இல்ல லெஃப்ட் ரைட் டர்ன் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. ஹைவேஸ்ல லேண்ட் டு லேண்ட் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் போடாம நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனி ஓட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இண்டிகேட்டர்ஸ் போட்டு லேண்ட் சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.